ஷாலோம் ஷாலோம். GA6 வந்திருக்க உங்களை அனைவரையும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்போது கூட எக்காலத்தை ஊதி துதியாரனை ஆரம்பிப்போம். வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் 1:2 இப்படியாக சொல்கிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன்பு வாருங்கள். இப்போது கூட நம்ம முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரை ஆராதனை செய்யவும் வாருங்கள். அல்லேலூயா. Shalom. Let's praise our God. The goodness of God never fails us and never leaves us. Let's praise our good Lord. For your mercy never fails me.
Thank you, Lord Jesus Christ. Your goodness and mercy shall follow me. உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என்னை தொடரும் அப்பா. உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என்னுடைய வரும் காலங்களில் என்னை தொடர்ந்து என்னை முடிசூட்ட போகிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு ஆழமான ஆழியிலும் மிகவும் ஆழமான அன்பு அப்பா. விவரிக்க முடியாத அன்பு உம்முடைய அன்பு, அளவில்லாத அன்பு உம்முடைய அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு உம்முடைய அன்பு அப்பா. என் தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய அன்பிற்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பையும் எங்களால் கம்பேர் பண்ணவே முடியாதுப்பா, ஒப்பிடவே முடியாதப்பா. உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக, உம்முடைய ஒப்பில்லாத அன்புக்காக, உம்முடைய பூரணமான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு.
சொல்ல போகிறோம். இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பிற்கு நீளம், உயரம், ஆழம், அகலம் ஒன்றுமே இல்லையப்பா. என்னை இந்த அளவுக்காய் நேசித்து உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்த என் அன்பின் தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த உலகத்துல யாருமே எனக்கு கொடுக்க முடியாத பூரண அன்பு, the complete love is given by Jesus and Jesus only. The complete love, பூரண அன்பை அவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் கொடுக்கிற இந்த பூரண அன்பு நம்முடைய உள்ளத்துல இருப்பதால தான் நாம் உயிரோடு கூட இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில விவரிக்க முடியாத பல அதிசயங்களை செய்திருக்கிறார், வர்ணிக்க முடியாத பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய அன்பினால செய்திருக்கிறார், அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கங்களினால, அவருடைய காருண்யங்களினால, அவருடைய தயவுனால நமக்கு பல காரியங்களை செய்திருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் இது. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத
தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிடித்து கொள்ளுகிற ஒரு மனிதர், நாம் பிடித்து கொள்ளுகிற ஒரு மனிதருடைய கைகள் இருக்குமானால் அது வேறு ஒருவர் அல்ல, ஆண்டவராகிய இயேசுனுடைய கரங்கள். அவரை பிடித்து கொள்ளுகிற நேரம் இது. ஆண்டவருடைய கரங்களை உறுதியாக பிடித்து கொள்ளலாமா? உறுதியாக பிடிச்சிக்கலாமா? என் ஆண்டவரே, என் ஆத்தும நேசரே, எனது மனவாளரே, என்னுடைய பலனே, என்னுடைய அரணே, என்னுடைய கோட்டையே, என் இயேசு கிறிஸ்துவே, அப்பா உங்க கரம் தான் எனக்கு ஆதாரம்ப்பா. என் வாழ்க்கையில வேற எந்த ஆதாரமும் எனக்கு இல்லப்பா. என் வாழ்க்கையில எனக்கு வேற எந்த ஆதாரம் இல்லை, நீங்க தான் எனக்கு ஆதாரம். நீங்க மாத்திரம்தான் எனக்கு ஆதாரம்பா. ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா. இந்த உலகத்துல எந்த காரியம் வந்தாலும் அவரை விட்டு மாத்திரம் நாம் பிரியவே கூடாது. அவருடைய கரங்களை விட்டு மாத்திரம் நாம் பிரியவே கூடாது. இந்த உலகத்தை நம்ம வேற யாரிடத்துல வேணாலும் நம்ம கோபித்து கொள்ளலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம போயிடலாம், நம்ம பேசாம போயிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்கின்ற உண்மையான ஆண்டவர், உங்க ஆத்தும நேசர், உங்க மனவாளர், உங்க சேவியர், உங்க ரட்சகர், உங்க மீட்பர், அவரிடத்திலிருந்து மாத்திரம் பிரிந்து விடாதீர்கள். அவருடைய கரங்களை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் நமக்கு ஆதாரம், அவர்தான் நமக்கு ஆதாரம், அவர்தான் நமக்கு ஆதாரம். அவர் ஒருவர் மாத்திரமே ஆதாரம். அவர் ஒருவருடைய அன்பு மாத்திரமே நிரந்தரம். அவர் ஒருவருடைய அன்பு மாத்திரமே நமக்கு நிரந்தரம். நல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடிய கிருபைக்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரமாக, நீரே எங்கள் வாழ்வின் நங்கூரமாக இருப்பதற்காக அப்பா உம்முடைய கரங்களை தட்டி உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. இனியும் எங்களை ஏந்தி சுமந்து தப்பிவிக்க நீர் வல்லவராக இருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே உலகத்திற்கு ஒளியாய் வந்தீர் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. நீரே நல்ல மேய்ப்பன், நான் உங்களை நித்திய ஜீவனுக்கு நீராக நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்களே டாடி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில கூட இது நமக்கும் தேவனுக்கும் உண்டான இடைப்பட்ட நேரம். இந்த நேரத்துல நம்ம எந்தெந்த காரியங்கள் நாம் தேவனை துதிக்க கூடாதபடி, நாம் தேவனத்துல கிட்டி சேரக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில இருளான அந்தகாரமான சூழ்நிலைகளாக காணப்படுகிறதோ, இப்பொழுது நம் கண்களை மூடி நம்முடைய ஒளியாகிய, நம் மீட்பராகிய, நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அகற்றி அவருடைய ஒளியத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல போகிற, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டு செல்ல போகிற நம்முடைய நல்ல மேய்ப்பரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்பா பிதாவே, இந்த வேளையில உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையின் நங்கூரமே அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில அப்பாவை துதிக்க கூடாதபடி அப்பா எங்கள் இருதயத்தை கட்டி போட்டிருக்கிற எல்லா இருளின் அந்தகாரத்தை எங்கள் இயேசுவே அப்பா உம்முடைய ஒளியிடத்தில் நாங்கள் திரும்பி வரும்படியாக அப்பா எங்களுக்கு இருளாக தோற்றுகின்ற எல்லா காரியங்களும் நீர் எடுத்து போடுவீராகப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தொடுவீராக. அப்பா இங்க நின்று கொண்டு அப்பாவை
பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்பா, இந்த நாள்ல இந்த இருளான சூழ்நிலையை விட்டு அகன்று போகாதா என்று உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறப்பா. அப்பா, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா, யோவான் 12:46 கூட என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லியிருக்கீங்களே டாடி. அப்பா, உம்மிடத்துல அப்பா நாங்கள் விசுவாசமா இருக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நீரே நல்ல மெய்ப்பனாக இருந்து ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொண்டு அப்பா உம்மை துதிக்கக்கூடிய, உம்மை பாடக்கூடிய, உம்மை உயர்த்தக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா. நீரே நல்ல மெய்ப்பனாக இருந்து நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய ஒளியிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. இப்பொழுது ஒரு நிமிடம் பின்மாற்றத்தில் இருக்க அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மீண்டுமாக அந்த பிள்ளைகள் தேவனுடைய மந்தையில திரும்பும்படியாக நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, இந்த வேளையில கூட நீரே எங்கள் நல்ல மெய்ப்பனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய அன்பை ருசி பார்த்தும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தும் எத்தனையோ பிள்ளைகள் பின்மாற்றத்துல போயிருக்காங்களேப்பா. அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை மீண்டுமாக உம்முடைய மந்தையில சேர்த்து கொள்வீராக அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக உம்முடைய மீண்டுமாக ஒளியிடத்துக்கு திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் டாடி. இந்த வேளையில கூட ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் மீண்டுமாக உம்முடைய ஒளியிடத்துக்கு வரும்படியாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளையும் நீர் மாற்றி போடுவீராக அப்பா. அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் அப்பா ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாதபடி அப்பா எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்த நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. வருகின்ற வாரத்துல அப்பா நீர் எங்களை கரம் பிடித்து நீரே எங்கள் நல்ல மெய்ப்பனாய் இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்கு எதிராக நிற்கின்ற எல்லா யோர்தானையும் நாங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமையின் அபிஷேகத்தை இந்த நாளில்